ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, திருவசனங்கள் 21 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகியிருக்கிறாள் என்று கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரவேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Hallelujah. அன்புக்குரியவர்களே, ஒரு பங்கில் ஜெபம் முடிந்து 2 பெண்கள் வீடுக்கு திரும்பிக் கொண்டே இருந்தார்கள். அப்போது ஒரு பெண் தன்னுடைய உடன் பயணித்த அந்த பெண்ணோடு பேசினார். என்னுடைய கணவனும் சரி கடவுளும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள். எதுவுமே நம்ம பேசினா எதுவுமே பேச மாட்டார்கள், ஜெபித்தால் எதுவும் தர மாட்டார்கள் என்று சொன்னார். உண்மைதானா இது? இல்லை. நாம் சங்கீதம் 94:9 திருவசனம் வாசிப்போம். சங்கீதம் 94:9. செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ, கண்களை தந்தவர் காணாதிருப்பாரோ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காதுகளை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ, கண்களை தந்தவர் காணாதிருப்பாரோ என்ற சொல் திருப்பாடல் வழியாக ஆண்டவர் நமக்கு தருகிறது. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கும் பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் நிகழ்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இஸ்ராயேல் மக்கள் தங்களுக்கு மட்டும்தான் மீட்பு என்ற ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் நினைத்தது இறைவன் அவர்களை தேர்ந்து கொண்டார்கள், மீட்பு அவர்களுக்கு மட்டும்தான். அதனாலவே அப்படி ஆணவத்தோடு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதனாலவே இறைவன் பிற இனத்தாரையும் தேர்ந்தெடுத்ததாக நாம் இன்று முதல் வாசகத்திலும் 2ஆம் வாசகத்திலும் நாம் வாசித்தோம். அதுதான் நமக்கு அதன் வழியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. இறைவனை பொறுத்த வரைக்கும் அனைவரும் சமந்தான். ஆனால் மீட்பை கொடுப்பதற்காக இறைவன் திட்டம் போட்ட பொழுது சொற்ப மக்களாகி இருந்த, சக்தி இல்லாமல் இருந்த இஸ்ராயேல் மக்களை இறைவன் தேர்ந்தெடுத்தார். அவர்கள் வழியாக மீட்பு இந்த உலகில் நிலைநாட்ட வேண்டும் என்று. அல்லனா நம்ம ஒரு உதாரணம் சொன்னா, ஒரு கிளாஸ், ஒரு வகுப்பு, ஒரு வகுப்பில் 35 பசங்கள், மேக்சிமம் 35 பசங்கள் தான். இப்போ சட்டப்படி 30 பசங்கள் தான் சொல்றாங்க. 35 பசங்கள் மாசிக்கு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம் பாடம் நடத்தும் பொழுது ஒரு வகுப்பாக பிரிப்பதற்கு காரணம் என்ன? அந்த வகுப்பில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள் நல்லா புரிய வேண்டும். ஒரு வகுப்பறையில் வேணும்னா 100 பேரை உட்கார வச்சு பாடம் எடுத்துக்கலாம். ஆனால்
அது எல்லா பசங்களுக்கும் போய் சேராது. அதனாலவே அவர்களை பிரித்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையாக வைத்து அவர்களுக்கு பாடம் புகட்டுகிறார்கள், பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதே போலவே இஸ்ராயல் இனம் ஒரு சிறிய இனம், அவர்களை இறைவன் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மீட்பு என்கிற அந்த பாடத்தை இறைவன் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் என்னுடைய சட்டத்தை கடைபிடித்து இப்படியே நீங்கள் வாழ்ந்து வந்தால் கண்டிப்பாக நீங்கள் மீட்பின் பாதையில் வழிநடத்தப்படுவார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்படி சொல்லும் பொழுது இந்த மக்கள் இறைவனுடைய அந்த திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் விலகி போனார்கள். நாம் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரத்திலே 6-7 இறைவார்த்தைகளை வாசிப்போம். பேதுரு முதல் திருமுகம் 6-7 இறைவார்த்தைகள். இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயர வேண்டியிருக்கணும். அந்நாளில் பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த வாழ்வில் இறைவன் ஒரு சில சோதனைகள் நமக்கு தருவார்கள். எதற்காக? நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக. அப்படிப்பட்ட ஒரு செயல்தான் நாம் இன்றைய நற்செய்தியில் வாசித்தோம். இந்த கானானிய பெண், அவர் பிற இனத்தாரை சார்ந்த ஒரு நபர். அவர் இயேசுவிடம் வேண்டுகிறார், என்னுடைய மகள் பெயினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாள், அவளை குணப்படுத்தும் என்று கேட்டுக்கொள்கிறார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுவுமே பேசவில்லை. அவர் நிம்மதியாக அமைதியாக இருந்தார். இதை பார்த்து இந்த சகோதரி அவருடைய விண்ணப்பத்தை நிறுத்தவில்லை. அவர் மீண்டும் பேசுவதை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு நற்செய்தி. இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களிடம் கூறிய வார்த்தை தான், இஸ்ராயேல் குலத்தாருள் காணாம போன ஆடுகளாய் இருப்பவரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இது அவருடைய சீடர்கள் இயேசுவிடம் கூறுகிறார்கள், இந்த பெண் நம்மை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு பின்னாடி வருகிறாரே, அதனாலவே இந்த பெண்ணை எப்படியாவது அனுப்பிவிடும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தை தான். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த 25ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், ஐயா எனக்கு உதவியருளும் என்று மீண்டும் அந்த பெண் கேட்கிறார். அப்போது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று நீங்க வாசிப்பீங்க. 26வது வசனம், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று அவர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களை, இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த பெண்ணை ரொம்ப கேவலமாக இயேசுநாதர் பேசியதாக ஒருவேளை நமக்கு தோன்றும். ஆனால் இப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நம்பிக்கையை உறுதிப்பட செய்கிறார். அந்த நம்பிக்கை உண்மையானதா என்று சோதிக்கிறார். அப்படி மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 27ஆம் வசனத்தை வாசிக்க, உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையில் இருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இப்படி அந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதித்து அறிந்தார். அதுக்கு பிறகு இயேசு மறுமொழியாக அவரிடம் கூறுகிறார், அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நம்பிக்கையை பாராட்டுவதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு நாம் வாசிக்கிறோம், நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும், அம்மா உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இயேசுநாதர் அந்த அம்மாவுடைய நம்பிக்கையை பாராட்டினார். அதே போலவே நாம் நற்செய்தி பார்க்கும்போது மத்தேயு நற்செய்தி தான் 8வது அதிகாரத்திலே ஒரு 101 தலைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அணுகிறார். அவர் இயேசுவிடம் அவருடைய மகனுக்கு குணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு தான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அவர் கூறும் பொழுது ஆண்டவரே சொல்கிறார், நான் உன்னுடைய வீட்டுக்கு உன்னுடைய மகனை நான் குணப்படுத்துவேன் என்று. அப்பொழுது அந்த நபருக்கு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். அப்படி
சொல்லிட்டு அவர் தன்னுடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறார். இதை கேட்ட இயேசு என்ன சொன்னார் என்று மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ராயேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று கூறினார். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இங்கே 2 நபர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் பாராட்டப்பட்ட இந்த 2 நபர்களும் வேற்றினத்தாரை சேர்ந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தன்னுடைய சீடர்கள் இயேசுவை புரிந்து கொள்ளாமல், இயேசு என்ன கற்றுத் தந்தார் என்று புரிந்து கொள்ளாமல், இயேசுவின் மீது இருக்கின்ற விசுவாசத்தை அவ்வளவு இல்லாமல் இருக்கின்ற சூழ்நிலையில் தான் இந்த நபர்கள் தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கும் கூறுகிறார், பிற இனத்தவருக்கும் மீட்புண்டு, இது இறைவனுடைய திட்டம், அதன் வழியாகத்தான் இது நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்று நமக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. இஸ்ராயேல் மக்கள் அவருடைய விசுவாசத்திலிருந்து அவர்கள் இறைவனுடைய அந்த வார்த்தைகளை கடைபிடித்து உறுதியாக வாழாமல் இருந்தால்தான் பிற இனத்தாராகிய நாம் ஒவ்வொருவரும் இப்பொழுது விசுவாசத்துக்கு வந்துள்ளோம். அதாவது இஸ்ராயேல் மக்களிடையே மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார் என்று அவர் கூறியிருக்கும் பொழுதும், அந்த கானானி பெண்ணுக்கு அவருடைய விசுவாசத்துக்கு ஏற்ற விதத்தில் அவருக்கு பெரிய அற்புதம் செய்த இறைவன் இன்று நம்மோடு இருக்கின்றார். இஸ்ராயேல் மக்கள் அவர்கள் இறைவனுடைய சட்டத்தை புறக்கணித்து வாழ்ந்த பொழுது பிற இனத்தாரே ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். அதே போலவே இந்தியா நாட்டுக்கு திருத்தூதராக வந்த தோமையார் மற்றும் சவேரியார் வழியாக இந்த நாட்டில் விசுவாச விதையை போட்டு இறைவன் நம்முடைய இந்த நாட்டிலும் விசுவாசத்தை கொடுத்து நமக்கும் மீட்பு உண்டு என்று அவர் தெளிவுபடுத்தினார். அன்புக்குரியவர்களே, அதனாலவே நாம் இன்று இந்த திருப்பலியில் கலந்து கொள்ளும் பொழுது நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். நம்பிக்கையோடு யாருக்காக ஜெபிக்க வேண்டும்? நம்மை விசுவாசத்தில் வழிநடத்துகின்ற நம்முடைய அருள் தந்தையர்கள், நம்முடைய திருச்சபையின் தலைவர்கள், இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இவர்களை எல்லாம் இறைவன் ஏற்படுத்தியது எதற்காக என்று கேட்டோம்னா, நம்மை விசுவாசத்தில் வழிநடத்துவதற்காகத்தான். விசுவாசத்தை நமக்கு எப்படி நமக்கு கிடைக்கிறது என்று கேட்டால், இயேசுவை குறித்துள்ள பிரசங்கம் வழியாக, இயேசுவை குறித்துள்ள நற்செய்தி வழியாக நாம் விசுவாசத்தை அடைகிறோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தில் வளர இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற அனைத்து அருள்பணியாளர்களுக்காகவும் அருள் தந்தையர்களுக்காகவும் மற்றும் நம்முடைய ஆயர்கள், பேராயர்கள் மற்றும் திருத்தந்தைக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த பலியின் போது அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இறைவன் நம் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.